அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் மீதான தாக்குதல்களை அமெரிக்கா திடீரென 2 நாட்கள் நிறுத்தியிருப்பதன் பின்னணியில் என்ன விடயங்கள் இருக்கின்றன என்பது மிகப்பெரிய கேள்வியாக அமைந்திருக்கின்றது. அமெரிக்காவின் ஆயுத பற்றாக்குறை தொடர்பான தகவல்களை பென்டகன் 2 தினங்களுக்கு முன்பாக வெளியிட்டிருந்தார்கள். இன்று திடீரென மிகப்பெரிய அளவில் ஈரானை அப்படி செய்யப்போகின்றோம் இப்படி செய்யப்போகின்றோம் என சவால் விட்ட ட்ரம்ப் திடீரென தாக்குதல்களை நிறுத்தியிருக்கின்றார். இதன் பின்னணி என்ன? மீண்டும் கார்முஸ் நீரிணையில் ஒரு கப்பல் ஈரானால் தாக்கப்பட்டிருக்கின்றது. சற்று முன் வெளியாக இருக்கக்கூடிய ஈரான் அமெரிக்க நிலை தொடர்பான பிந்திய செய்திகளை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். 2 வாரங்களாக ஈரான் அமெரிக்கா இடையில் நடத்தப்பட்ட மிக கடுமையான மோதல். இது மோதல் என்று சொல்ல முடியாமல் ஈரான் மீது அமெரிக்கா வலிந்து நடத்திய தாக்குதல். அதனைத் தொடர்ந்து ஈரானும் மிகப்பெரிய அளவில் அமெரிக்க தளங்கள் மீது பதிலடி கொடுத்திருந்தார்கள். அந்த பதிலடி எவ்வாறு இருக்கின்றது என்று சொன்னால் அமெரிக்க ஊடகங்கள் வெளியிடுகின்றார்கள். 45 நாட்களாக ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் இடையே ஏற்பட்ட மோதலில் அமெரிக்க தளங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட சேதத்தை வெறும் 14 நாட்களில் ஈரான் ஏற்படுத்திவிட்டார்கள். குறைந்தபட்சம் இந்த 10 தினங்களில் அமெரிக்கா பேரழிவை சந்தித்திருக்கின்றார்கள் என்று கூறப்படுகின்றது. இந்த நிலையில் ஈரான் மீதான தாக்குதல்களை அமெரிக்கா இடைநிறுத்தி இருக்கின்றார்கள். கத்தாரும் பாகிஸ்தானும் துருக்கியும் மிகப்பெரிய அளவில் 2 நாடுகளையும் மீண்டும் பேச்சுவார்த்தை மேசையில் அமர வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதான செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன. அதிலும் கத்தார் பாகிஸ்தான் 2 தரப்பிலும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்கின்றார்கள் என்ற செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இந்த அமெரிக்காவை சரி ஜூதர்களையும் சரி சியோனிஸ்டுகளையும் எப்போதும் நம்ப முடியாது. ஆயுதங்கள் பற்றாக்குறை அல்லது ஆயுதங்கள் தட்டுப்பாடு அல்லது ஒரு சமாதானமாக செல்ல விரும்புகின்றோம் என்று கூறி இந்த பற்றாக்குறையான காலப்பகுதியில் இடைமறிப்பு ஏவுகணைகளை மீண்டும் நிரப்ப வேண்டியிருக்கின்றது. சேதமடைந்த தளங்களை சரி செய்ய வேண்டியிருக்கின்றது. ரேடார் அமைப்புகளை சுக்குநூறாக்கி இருப்பதால் கண்கள் குருடாக்கப்பட்ட நிலையில் அமெரிக்க தளங்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் ரேடார்கள் புதிதாக பொருத்தி சரி செய்ய வேண்டும். மீண்டும் ஏவுகணைகள் குண்டுகளை அந்தந்த தளங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். இதற்காக ஒரு கால எல்லையை எடுப்பதற்காக சமாதான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதைப் போல இராயதந்திர முயற்சிகளை மேற்கொள்வதைப் போல ஒரு பாவுலா காட்டிவிட்டு மீண்டும் ஒரு பெரிய அளவான தாக்குதலை நடத்துவது இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய வாடிக்கையாக இருக்கின்றது. எனவே ஈரானும் இந்த விடயத்தில் மிகவும் கவனமாக இருப்பதாக தெரிகின்றது. ஏனெனில் இதற்கு முன்பும் இவர்கள் ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு எமக்கு அழைப்பு விடுத்த வண்ணமே எங்கள் மீது தாக்குதலை நடத்தி முதுகில் குத்தி இருந்தார்கள். எனவே ஈரான் இந்த நேரத்தில் மிகவும் உன்னிப்பாக அமெரிக்கா மற்றும் அவர்களுடைய கூட்டாளிகளின் நகர்வுகளை அவதானித்து வருவதாக பெஷாஷ்கியான் தெரிவித்திருக்கின்றார். ஏனெனில் இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி எந்த ஒப்பந்தத்தை முறையாக கடைபிடித்திருக்கின்றார்கள். இருந்தாலும் தாக்குதல் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த காணொலியை பேசும் இந்த நேரம் வரை கடந்த 48 மணி நேரத்தில் அமெரிக்க தாக்குதல்கள் ஈரானுக்குள் எங்கும் இடம்பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கார்முஸ் ஜலச்சந்தியில் ஈரான் இஸ்லாமிய குடியரசால் நிர்ணயிக்கப்பட்ட வழிச்செலுத்தல் பாதையிலிருந்து விலகி சென்ற ஒரு எண்ணெய் கப்பல் ஈரானின் கடற்படை கன்னிவெடியில் சிக்கி வெடித்து சிதறி இருக்கின்றது. ஈரான் மீண்டும் மீண்டும் கூறுகின்றார்கள், ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்ட வழித்தடத்தை விடுத்து மேனைய வழித்தடம், அதாவது அமெரிக்கா ஏற்படுத்திய ஓமன் பக்கமாக இருக்கக்கூடிய வழித்தடத்தில் யார் சென்றாலும் தாக்குவோம் என்று கூறுகின்றார்கள். இந்த முட்டாள்தனமான கப்பல் நிறுவனங்கள் இந்த கட்டளையை மீறி சென்று பல கோடி மதிப்பிலான கப்பல்களை அழிக்க செய்கின்றார்கள் என்றுதான் கூற வேண்டும். ஏனெனில் மீண்டும் மீண்டும் IRGC அழைப்பு விடுக்கின்றார்கள். நீங்கள் எந்த பாதையாக சென்றாலும் நாங்கள் கூறியதை விட அது அமெரிக்க போர்க்கப்பலின் துணையுடன் சென்றால் கூட நாங்கள் தாக்குவோம். அந்த நிலையில் தான் இன்று ஒரு மிகப்பெரிய கப்பல் ஒன்று தாக்கப்பட்டிருக்கின்றது. பெட்ரோலிய எண்ணெயை ஏற்றிக்கொண்ட கப்பல் சென்ற கப்பல் என்ற விடயம் தெரிய வருகின்றது. எந்த நாட்டுக்கு மொசாம்பிக் கொடியுடன் சென்ற கப்பல் என கூறப்படுகின்றது. எந்த நாட்டுக்கு சொந்தமான கப்பல் என்பது இன்னமும் தெரியவில்லை. ஈரானின் தாக்குதல் காரணமாக குவைத்தினுடைய துறைமுகங்களும் கவுதி படைகளின் தாக்குதல் காரணமாக சவுதி அரேபியாவின் துறைமுகங்களும் காலியாக இருக்கக்கூடிய செயற்கைக்கோள் படங்கள் தற்போது வெளியாக இருக்கின்றன. கடந்த 12 மணி நேரமாக குவைத் மற்றும் சவுதி அரேபியாவில் உள்ள துறைமுகங்களில் சரக்குகள் ஏற்றுவது மிகப்பெரிய அளவில் குறைந்திருக்கின்றது என்ற செய்தியை செயற்கைக்கோள் கண்காணிப்பு நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த போர் என்பது தனியே ஈரானுடனும் அமெரிக்காவுடனும் இஸ்ரேலுடனும் நின்று விடாது.
எங்கெல்லாம் அமெரிக்க தளங்கள் இருக்கின்றதோ அவர்களுக்கு ஒரு சர்வ நாசம் என்று சொல்வார்கள். போரியல் ரீதியாகவும் சிக்கல், பொருளாதார ரீதியாகவும் சிக்கல், அந்த நாட்டுக்குள்ளும் தேவையற்ற சிக்கலை இந்த போர் ஏற்படுத்துகின்றது. எனவே சவுதி அரேபியா, குவைத் துறைமுகங்கள் முடங்கி இருப்பதால் அவர்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் முற்றாக 55% 3 நாட்களுக்குள் குறைந்து விட்டதாக கூறுகிறது. ஏறக்குறைய அரை பங்குக்கு மேல் குறைந்து விட்டது என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது. அடுத்து ஈரான் மீது அமெரிக்கா அடுத்து வரும் நாட்களில் ஒரு பாரிய அளவிலான தாக்குதலை நடத்துவதற்கான ஒரு முன் ஆயத்தமாகத்தான் தாக்குதலை நிறுத்தி இருக்கின்றார்கள். அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் ஈரான் மீது ஒரு தாக்குதலை நடத்துவதற்கான செயல் திட்டங்களுக்கு தயாராகி வருவதாக அமெரிக்காவின் சில ஊடகங்கள் தெரிவித்தாலும் கூட அமெரிக்காவில் இருந்து வரக்கூடிய பல செய்தி நிறுவனங்களும் ஈரான் மீது ஒரு முழு அளவிலான தாக்குதலை அமெரிக்கா தொடர்ந்தால் 8 நாட்களுக்குத்தான் இடைமறிப்பு ஏவுகணைகள் அவர்களின் கைகளில் இருக்கின்றன. அதை கடந்து விட்டால் அமெரிக்க தளங்களை சாதாரண தாக்குதல் கூட ஈரான் அழித்துவிடும் அளவுக்கு இடைமறிப்பு ஏவுகணைகள் பற்றாக்குறையாக இருப்பதை மீண்டும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதிலும் தாட் ஏவுகணைகளில் 80% வரையிலும், SM-3 ஏவுகணைகளில் பாதிக்கு மேலாகவும், பேட்ரியோட் இடைமறிப்பு ஏவுகணைகளில் 61% வரையிலும் இந்த போரில் பயன்படுத்தி விட்டார்கள். 1000க்கு மேற்பட்ட டோமாஹாக் ஏவுகணைகள், 1100க்கு மேற்பட்ட ஜாசம் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டிருப்பதால் நீண்ட தூர தாக்குதலுக்கான ஆயுதங்கள் மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவிடம் குறைந்து விட்டன. அதாவது இந்த போரில் இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த 45 நாள் போர் அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை தின்று தீர்த்து விட்டது. இதனால் அமெரிக்கா ஒரு மிக பெரும் போரை எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் இல்லை என்பதுதான் இராணுவ வல்லுநர்களின் கருத்தாக இருக்கின்றது. IRGC என்று அமெரிக்க இராணுவத்தினுடைய எந்த ஆயுதங்களை, எந்த விமானங்களை தாங்கள் இந்த 14 நாட்களில் அழைத்திருக்கின்றோம் என்ற செய்தியை காலையில் வெளியிட்டிருந்தார்கள். தற்போது ஒரு விடயத்தை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். கடந்த 2 வாரங்களில் 14 நாட்களில் அமெரிக்க தளங்கள் மீது தாங்கள் நடத்திய தாக்குதலில் அமெரிக்க உட்கட்டமைப்புகளுக்கு $20.6 பில்லியன் சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக வான் பாதுகாப்பு மற்றும் ரேடர் அமைப்புகளை தாக்கி அளித்ததில் $7.5 பில்லியன், தளபாடங்கள் மற்றும் உட்கட்டமைப்பில் $6.8 பில்லியன், விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், ட்ரோன்கள் தாக்கப்பட்டதில் $3.5 பில்லியன், கட்டளை கட்டுப்பாடு மற்றும் தகவல் தொடர்பு மையங்களில் $2.8 பில்லியன் என ஒரு துல்லியமான தகவலை ஈரான் இராணுவம் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது அமெரிக்காவுக்கு எவ்வளவு சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன, எவ்வளவு பெறுமதியான சேதங்கள் இந்த 14 நாட்களில் மட்டும் தாங்கள் 20.6 நினைத்து பாருங்கள், $20 பில்லியன் அளித்திருப்பதாக தெரிவித்து எந்தெந்த இடங்களில் அழிவை எதிர்கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்து ஈரானின் பிகாஸ் மலைப்பகுதிகளுக்கு அடியில் சுரங்கங்களில் ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் தற்போது மாற்றப்பட்டு பத்திரமாக மறைத்து வைத்திருப்பதாக அமெரிக்கா, இஸ்ரேல் சந்தேகம் கொள்வதாக அந்த நாட்டு ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். மொசாட்டினுடைய முக்கியஸ்தர்கள் அமெரிக்க CIA அனுப்பிய ரகசிய தகவலில் ஈரான் தற்பொழுது நடான்ஸ் மற்றும் பல்வேறுபட்ட இஸ்பகான் போன்ற பகுதிகளில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை பிகாஸ் மலைகளின் கீழே அதிக ஆழத்தில் இருக்கக்கூடிய சுரங்கங்களுக்கு மாற்றியிருப்பதாகவும், இதன் காரணமாக ஈரான் தன்னுடைய அணு ஆயுத தயாரிப்பு திட்டங்களையோ யுரேனியம் செறிவூட்டலையோ கைவிடவில்லை. எந்த நேரத்திலும் ஈரான் அணு ஆயுதங்கள் தயாரித்து விடலாம் என்ற ஒரு செய்தியை அதிர்ச்சிகரமாக வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் அமெரிக்கா பிகாஸ் மலைகளை தாக்குவதற்குரிய நடவடிக்கைகளையும் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மிக பெரிய அளவில் மேற்கொண்டார்கள். அதற்கான ஏவுகணைகள், அதற்கான விமானங்கள், ஒத்திகைகள் எல்லாம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து தாக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்டிருந்ததாக செய்திகள் வெளியாக இருந்தன. இந்த நிலையில் இதை அறிந்து கொண்ட ஈரான் பிகாஸ் மலைகளை ஒரு வேளை அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து தாக்கினால் உடனடியாக டிமோனா பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்ரேலின் அணு உலைகளை முற்றாக தாக்கி அளிப்போம் என்று கூறியது மட்டுமல்ல, இந்த டிமோனா அணுமின் உலை, அதனுடைய 3D முப்பரிமாண வரைபடம் எங்கு அமைந்திருக்கின்றது, அதனுடைய முழுமையான விவரண படத்தை வெளியிட்டு இஸ்ரேலை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றார்கள். அதாவது எங்களுடைய பிகாஸ் மலைப்பகுதி தாக்கப்பட்டால் உடனடியாக இஸ்ரேலினுடைய அணு உலைகள் தாக்கப்படும் என்பதை அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள். எனவே ஈரானின் அணு உலைகளை தாக்கினால் இஸ்ரேல் பேரழிவை எதிர்கொள்ளும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தென்சீனா மற்றும் ஹாங்காங் பகுதிகளை சுற்றி நௌவல் சூறாவளி புயல் மிகப்பெரிய அளவில் தாக்கி இருக்கும் சூழ்நிலையில் மிக கடுமையான காற்றும் கனமழையும் அங்கு பெய்து வருகின்றது. இதன் காரணமாக
7 லட்சம் மக்கள் தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குவாங்டாங் மாகாணத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். மக்கள் துரித கதையில் வெளியேற்றப்பட்டாலும் கூட இந்த மழை புயல் காரணமாக 14 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 26 பேர் வரை காணாமல் போயிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. இவ்வளவுதான் முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் இயற்கையின் கோர தாண்டவத்துக்கு நடுவே நின்று பிடிக்க முடியவில்லை. 14 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். சீனா முழுவதும் இந்த நவல் புயல் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆப்பிரிக்காவில் அமைந்திருக்கக்கூடிய காங்கோ நாட்டில் எபோலா வைரஸினுடைய தாக்கம் மிக வேகமாக பரவி வருவதாகவும், எபோலா உலகிலே மிக கொடிய வைரஸில் ஒன்றாக இருப்பதால் மக்கள் மிகப்பெரிய அளவில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என உலக சுகாதார ஸ்தாபனம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். காங்கோவில் மட்டும் 2536 பேருக்கு எபோலா வைரஸ் உறுதி செய்யப்பட்ட சூழ்நிலையில் 1033 பேர் இந்த 3 மாத கால பகுதியில் மட்டும் எபோலா வைரஸ் தாக்கத்தினால் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற அதிர்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதேபோல காங்கோவுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய உகாண்டா மற்றும் நைஜீரியா போன்ற நாடுகளிலும் இந்த எபோலா வைரஸ் தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டிருப்பதால் இந்த ஆப்பிரிக்க நாடுகளில் விமான நிலையங்களும் மிகப்பெரிய அளவில் கண்காணிப்புடனும் உச்சபட்ச எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் என்று மீண்டும் இந்த சுகாதாரத்துறைகள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். இவைதான் தற்போது வெளியான மிக முக்கியமான உலக செய்திகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.